எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் போவோம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குள்ள போய் டக்குன்னு இருக்கா பார்த்துட்டு வருவோமா? ஹோம்ஒர்க் ஓகே. தெரியுதா எல்லாருக்கும் ஹோம்ஒர்க்? ஓ சார். ஓகே. நீங்க மறுமொழி உடனே சொன்னா எனக்கு விளங்கும். இப்ப இதுல இந்த இந்த கணக்கில் அநேகமா எல்லாரும் சரியா செய்தது என்றாலும் சில கவனைகளும் ஒன்று ரெண்டு பேருக்கு தெரிய விளங்கையிலும் போல இருந்தது. இப்ப இந்த 43 வச்சால் அதை நாங்கள் செய்து பார்ப்போம். 43 என்றால் 43 அதை நீங்கள் இப்படி ரெண்டால பிரிக்கிறீங்களா என்ன? ரெண்டால பிரிச்சா 21 மிச்சம் 1. இந்த அதை திருப்பி ரெண்டால பிரிச்சால் 10 மிச்சம் 1. இந்த அதை ரெண்டால பிரிச்சால் 5 மிச்சம் 0 என்ன? 5 ரெண்டால பிரிச்சால் 2 1 மிச்சம். இந்த 2 ரெண்டால பிரிச்சால் 1 0 மிச்சம். அப்ப 45 என்னண்டு வரும்? என்னண்டு எழுதுவது துவித எண்ணில 1 இப்படி எழுதி கொண்டு போறது என்ன? 1 0 1 0 1 1. அப்ப விளங்குதா? இது 1 இது 2ന്റെ ஒரு பவர். அப்ப 2 இது 0 இது 2ന്റെ மூன்றாவது பவர். அப்ப இது 8 இது 0 இது 2ന്റെ அஞ்சாவது பவர் 32. 32 சக 8 சக 2 சக 1 32 மட்டும் 40 42 43. இப்படித்தான் எழுத இந்த கணக்கு செய்கிறதையும் காட்ட வேணும், மறுமொழியையும் இப்படி எழுத வேணும். இதுதான் மறுமொழி. சரிதானே? இப்ப சில பேர் என்னன்னா இந்த இதுல 2-3 கணக்குல இதுல இந்த ஒன்றை போட்டு இப்ப இந்த இதிலும் ஒன்றை போட்டு இருக்கிறேன். அப்ப அது பிழை. அதுல ஒன்றுன்னா இன்னொன்று கூடுது என்ன? அப்ப இந்த சைவர் இப்போ இது சைவரா வேற 1 அல்லது இப்ப இது 3 இருந்திருந்தா 1 சரியா இருக்கு. அல்லது இது இது எல்லாருக்கும் விளங்கினதோ இப்ப? ஓம். அப்ப அடுத்த கணக்கு போவோம். இப்ப இதுல துவித எண்களை தசம எண்களாக சொல்லினோம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த கணக்கு எடுத்தோம் என்றால் இந்த கணக்கு சொல்லப்படுது 1 0 0 1 1 தசம எண்ணை கண்டுபிடிக்க சொல்லுவீங்க. சரிதானே? இது அப்ப நாங்க சொன்னோம் 2ന്റെ 0ஆம் அடுக்கு. இந்த அப்படியே 2 1 2 2 2 3 2 4 அப்ப 2 5. சரிதானே? 2 0 அது 1 என்ன? அப்ப இது 1 2 1 2 2 2 4 2 3 8 2 4 16 இது 2 5 அப்ப 16 2 32. 32 இதுல பார்த்தா இதுல 1 இருக்கு 30. அப்ப இது 32.
சேர்ந்து சைவர் சைவர், அப்ப அதை கூட்ட தேவையில்லை. இப்ப இந்த இதுக்கு போனா 4 சக 4, 2 தர 1 2, அப்புறம் சக 2 சக 1. இப்போ 36, 32 36, 2 38, 1 39. அதுதான் தசம எண். இது விளங்குனதோ எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே. ஓ சார். இதுக்கு என்ன கூட்டுறது கழிக்கிறது, இந்த துவித எண்களை எப்படி கூட்டுறது கழிக்கிறது, அது இனிமே எல்லாரும் சரியா செய்த மாதிரி தான் என்ன தெரிஞ்சது அனுப்பினாக்கள் 4 பேரும். அதுபடியா அதுல யோசிக்கிறது கொண்டு முடியும். ரெண்டாலும் ஒரு கணக்கை செய்து பார்ப்போம். என்னங்க இப்ப கூட்டுறத இதை பார்ப்போம். இந்த கணக்கொண்ட செய்வோமா? இதை செய்வோம். என்ன அப்ப என்ன சொல்லுது? 1 1 0 1 1 சக 1 1 1 0 1. இது ரெண்டையும் கூட்ட சொல்லி கேட்கு. அப்ப இது துவிதன் தானே. அப்ப 1 மட்டும் 2 என்றால் என்ன நடக்கும்? அது இதுல இது உண்மையா இது 1, இது 2, இது 4, அப்படியேதான் போகும். இது 8, அப்படிதான் கணக்கு. என்ன தசம எண்ணில பார்த்தா இப்படி வரும். அப்ப 1 மட்டும் 2, அப்ப 2, அப்ப இது சைவரா இது இங்காலே 1 வரும். இந்த அந்த 1 மட்டும் கூட்டினா 2, அப்ப அது சைவரா 1 வரும். இந்த 1 மட்டும் 2, அப்ப இதுவும் சைவரா வரும். இப்ப சைவரா வந்தா இது 1 1 2 1 3 3 என்றால் இதுல 1 வரும். 1 கழிஞ்சால போகும். இதுதானே. அப்ப இது 1 1 1 2, அப்ப சைவர் 1. அப்ப எத்தனை? இது 32 8 40 சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த கணக்கு என்ன? இந்த கணக்கு இல்ல. இது எத்தனை துவித எண்ணில? என்ன தசம எண்ணில? 1 சக 2 சக 8. அப்ப 8 11. இது 1 0. இது 4 8 16. அப்ப 24 4 28 மட்டும் 29. 29 11 40. அப்ப சரியா? 2 கரையாலும் 40 வருது. அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் செய்வது உங்களுக்கு சரியோன்றதை கூட்டி செய்து பார்க்கலாம். இது விளங்கினதோ விளங்க இல்லையோ? தனி விளங்கினதா? விளங்கிச்சது. நீங்க ஹோம்ஒர்க் படையத்தான் செய்து நீங்க இதில் இந்த கணக்கள் அதனுடைய நான் யோசிக்க தேவையில்லை என்றாலும் விளங்கப்படுத்தலாம். அவ்வளவுதான். அப்ப இது தசம எண்ணில யோசிக்கிறது உங்களுக்கு சுகமா இருக்கும். ஏனென்றால் தசம எண்ணால் நீங்க தொடர்ந்து பாவிக்கிறது. இது துவித எண் இப்ப இந்த இதுக்கு என்ன மாதிரி துவித எண் வேலை செய்துன்றதுக்கு படிக்கிறோமே ஒழிய தொடர்ந்து பாவிக்க போறது என்ன தசம எண் தான் நாங்க பாவிக்க போறோம் என்ன வாழ்க்கையில். அதுதான் இப்ப என்ன எலக்ட்ரானிக் இதுகளுக்குள்ள போனால் இது வரும். ஓகே. இப்ப இது கழித்தல். கழித்தல்ல இப்ப இந்த கணக்கை செய்தோம் என்றால் இது கழித்தல் கொஞ்சம் ஈஸி. என்னும் பார்க்க செய்தோம் என்றால் 1 1 0 1 1 0 1. அதுல இருந்து 1 கழிக்கிற. அப்ப ஈஸியா போச்சு. என்ன அப்ப 1 போனா 0, இது 0,
இந்த ஒன்றுல சைபர் போனா ஒன்று. இப்ப இது சுகமான கணக்கா போச்சு. இப்ப இன்னொண்ட பார்ப்போம். இந்த கணக்கை பார்ப்போம். இத 1 0 0 1 1 1 இதில் கழிச்சால் அப்ப இது சைபர்ல ஒன்று போகாது. அப்ப இங்க இருந்து கடன் கொண்டு வரணும் என்ன? அப்ப இதுல இருந்து கொண்டு வந்தா இங்க 2 வரும். 2ல இருந்து இங்க கொண்டு வந்தால் அது 1 வரும். சரிதானே? அப்ப இது 2 வந்தா 2ல இருந்து கொண்டு போனா 1. அப்ப இதுல 1 இருக்கிறபடி ஆல்ரெடி சைபர். இது இதுல இருந்து 1 கடன் எடுத்துட்டோம். அப்ப இதுல இருந்து கடன் எடுக்கணும். கடன் எடுத்தால் 2. 2ல கொண்டு போனா 1. இது சரியா? அப்ப என்னென்று பாக்குறது? இது 1, இது 2, இது அடுத்தது 4, அடுத்தது 8. இப்ப இந்த இது நாங்க என்னத்தை கழிக்கிறோம்? தசமெண்ணில யோசிக்கிறோம்டா 12ல இருந்து 4, 2, 3 7 கழிக்கிறோம். கழிச்சா 5. இது 1, 4, 5. சரிதானே? அப்ப இது என்ன? இது அங்க கணக்கு செய்ய இதை காட்டுறது. இது உங்களுக்கு நீங்க செக் பண்றது சரியோ, நீங்க செய்யறது சரியோன்னு பார்க்கறதுக்கு இதை பாவிக்கலாம். இப்படி ஏன்னா இதுக்கு நேரம் எடுக்கிறோம் எழுத்தாங்க. மற்றது இந்த நீங்க 2ன் பவரை போட்டு தான் பாவிக்கிறோம். 2ன் 0 1, 2ன் 1 2, 2ன் 2 4, 2 3ஆம் அடுக்கு 8. அப்படியே போய் கொண்டிருக்குமே என்ன? அப்ப அதையும் இப்படி எழுதினா சுகமா இருக்கும் நினைக்கிறேன். அது இது உங்களோட இதுக்கு உங்களோட சரியோன்னு நீங்க செய்யறது சரியோன்னு பார்க்கறதுக்கான தான் இதை சொல்லிட்டான். ஓகே, எல்லாருக்கும் ஓகே? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே. மற்றது இப்ப இது பெருமானம் காண்கன்று கிடக்கு. இது என்ன செய்திருக்கோம்? மூன்றை ஒன்றை கூட்டி ஒன்றை கழிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இதிலும் கழிச்சு 2ஐயும் கழிச்சிருக்கிறோம். இப்ப இதுக்கு அனைவரும் எல்லாரும் சரியா செய்த நீங்கள். அதனுடைய நான் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லை. இது என்ன சொல்லினோம்? ஒன்று கூடுதலான எண்ணெய் துவித எண்களாக தருக. இதுக்கு என்ன சொல்றாரு? அப்படி என்ன மீனிங்? அது செய்த ஞாபகம் இல்லை. அதான் இப்ப பார்த்தேன். என்ன சொல்லினோம்டா, ஒன்று ஆட் பண்ணி கூட்டினால் என்ன நடக்கும் இது என்றதான் கதை. விளங்குதோ? இது சக ஒன்றென்றால் என்ன? ஒன்று கூட்டினா இது என்ன நடக்கும்? அப்போ இதை கூட்டி பார்ப்போம். 1 1 1 ஒன்றை கூட்டினால் என்ன நடக்கும் என்றதான் கேள்வி. இதை கூட்டினா என்ன நடக்கும்? 1 1 2 இது சைவரா இங்கே 1 வரும் என்ன? எந்த 1 1 2 என்றால் இது சைவரா இது இங்கே 1 வரும். அப்ப இது 1 1 2 இது சைவரா இது கூட வரும். இது 1 1 2 சைவரா இஞ்சாலே 1 வரும். இது சரியா விளங்குனதா? அதுக்கு மற்றது இப்ப இதுக்கு போவோம். என்னவா? 16 என்ற தசம எண்ணை துவித எண்ணாக எழுதுக. தெரிந்த செய்ய என்னென்ன செய்வது? 16ஐ 2ஆல பிரிக்கிறது. என்ன துவித எண்ணாக்குறோட 2ஆல பிரிக்கிறது. அப்போ 8 0 மிச்சம். இது 2ஆல பிரிச்சா 4 0. இதை பிரிச்சா 2ஆல பிரிச்சா 2 0. 2ஆல பிரிச்சா திருப்பி 1 0. அப்ப துவித எண் என்ன? இதுக்கு
1 சைபர் 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 சைபர். விளங்குதான் இது தெரியல எழுதுறதெல்லாம். ஓம் ஓகே. அப்ப இப்ப இந்த கணக்கும் செய்யல எனக்கு 49 10 32 சுருக்கி துவித எண்களாக தருக என்பதை சுருக்கி பேருந்து துவித எண்களாகட்டான். அப்ப என்ன என்ன சொல்லி நம்ம அப்ப 49 இருந்து 32 கழிக்க சொல்லி அது 10 வச்சுக்கொண்டு கழிக்கட்டான் 32. அப்ப அது வந்து எத்தனை கழிப்பு தெரிந்தா நிலையா இருக்கும். அதனுடைய நான் குயிக்கா செய்கிறேன். அதை 17 சரிதானே. 49 இருந்து 32 போனா 17. 17 துவிதா தர சொல்லி சொல்லிடு. அப்ப என்ன 2ஆல பிரிச்சா 8 1. அப்ப இப்ப செய்யறாங்க 14 8க்கு இப்ப இந்த 2 4 சைபர். 2ஆல பிரிச்சா 2. அப்ப இப்ப இந்த 2ஆல பிரிச்சா 1 சைபர். அப்ப மறுமொழி என்ன 17க்கு 1 சைபர் 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 1. இதைத்தான் மற்ற மாதிரி செய்யலாம். இதை நான் முதல் இப்ப தசம எண்ணா வச்சுக்கொண்டு செய்த நான் கழிக்கிறத துவித எண்ணா வச்சுக்கொண்டே கழிக்க சொல்லு. அப்ப முதலாவது 49 துவித எண்ணா மாற்றி 32 துவித எண்ணா மாற்றி 2 பேருந்து கழிச்சு பாருங்க. செய்வீங்களோ செய்து பார்ப்பீங்களோ? ஓகே. அதை செய்து பார்த்துட்டு அப்படி எனக்கு வசதி இருந்தால் அதை மட்டும் தனியா எனக்கு இதன்று வரும் மெசேஜ் பண்ணி. ஓகே. அவ்வளவுதான் போன கிழமையான் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்கில் எல்லாருக்கும் கிளியர்? இல்ஷானி ஒரு பிரச்சனையும் இல்லை? ஓகே. அபி? ஓகே ஓகே. அபி சொல்லியாச்சு. நவிஷனா தான் கதைக்காம இருந்தோம். நவிஷனா ஓகே? ஓகே சரி. அப்ப நாங்கள் இப்ப இந்த இந்தியான் பாடத்துக்கு போவோம். இந்தியான் பாடம் கணக்கையில பின்னங்கள்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா போறோம். பின்னத்தை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி செய்யலாம். சரியோ? அப்ப இப்ப பின்னமெண்டா இப்ப என்னென்னு யோசிக்கலாம். இப்படி ஒரு வட்டம் இருக்கு. அதை நாங்க இப்ப 8ஆ பிரிச்சிருக்கிறோம். சரியோ? இப்ப இந்த அந்த 8ஆ பிரிச்சதுல இதை எடுத்தா இந்த பின்னத்தை என்னது இந்த பகுதி ஹைலைட் பண்ண பகுதி வந்து எத்தனை பின்னத்துல சொல்லுங்க பார்ப்போம். விளங்குதா? கேள்வி என்னென்று விளங்குதா? நான் என்ன கேட்கிறேன். அப்ப இந்த பின்னத்தை இப்ப இது வந்து வட்டத்தின் எத்தனை பகுதி என்னென்று பின்னம் 8 3 சரியான விடை. இப்ப எண் 3 8ஆ பிரிச்சு 3 பகுதி என்ன? அப்ப 3 8 சரியான விடை. ஓகே. அப்ப இது வந்து 8 3. இது எத்தனை 8ல சொன்னா 8 8 என்ன? 8 8 8ல 8ஆ பிரிச்சு 8 பங்கையும் எடுக்கிறோம் என்ன? அப்ப இது ரெண்டையும் கூட்டினா என்ன நடக்கும்? இப்ப இது ரெண்டும் சேர்ந்தா என்ன? 8 3 சக 8 3 8 8 சக 8 3 எத்தனை? 8 11 சார். 8 11 8 3 சக
3 8 11. அதை இப்ப இதாக்கினா என்ன மாதிரி மற்ற மாதிரி என்ன சொல்றது இந்த ஒழுங்கான பின்னமாக்க வேண்டாம் 1 3 8 என்ன சரியா ஓகே இல்லையா யார் படிக்கிறோம் ஓகே அப்ப இவ்வளவு விளங்கினதோ இப்ப என்ன மாதிரி வருதுண்டு இப்ப பின்னமண்டா என்னண்டு வந்தது 3 8 8 பிரிச்ச ஒரு இன்னத்தை இருக்கிறதை 8 பிரிச்சா அது 3 பகங்கள் வந்தா 8 3 இப்ப நீங்களுக்கு இப்ப நான் இப்ப 2 கிழமையில சோதனை தர போறேன்டா அது வந்து 100 மார்க்ஸ் கண்டால் 10 கேள்வி 10 கேள்விக்கும் சமமான மார்க்ஸ் என்றால் ஒவ்வொன்றுக்கும் 10 மார்க்ஸ் அப்ப அதுல நீங்கள் 4 சரியா எடுத்தால் 6 சரியா எடுத்தால் 10ல 6 அப்ப அது வந்து 10ல 6 எத்தனை பேர் இருந்ததை 3க்கு அப்ப 6 சரியா வந்தா 10ல அதாவது நாங்கள் வந்து சுருக்கினா 3/5 என்ன சமவெளி பின்னம் படிக்கிறாங்களே 10 கேள்விதான் இது இப்ப நான் 10 தரப்போற இல்லை நான் சொல்றேன் உதாரணத்துக்கு சரியோ 10ல வந்து 6 சரியா எடுத்தால் அது வந்து 3/5 சமவெளி பின்னம் என்ன இது படிக்கிறாங்க ஓகே அப்ப இங்க வந்து இப்ப என்ன சொல்லினோம் இதை கூட்டி கழிக்க சொல்லினோம் இந்த கணக்கை பாருங்க முதலாவது கணக்கு 1/5 சக 4/5 சய 2/5 அப்ப முதல் என்ன செய்யணும் அதுக்கு பொதுவான தொகுதி என்ன கண்டுபிடிக்கல வேணும் இந்த 3க்கு பின்னத்துக்கும் என்ன பொதுவான தொகுதி எண் 5 சார் 5 அப்போ இது 1 எல்லாம் ஒரே தொகுதி என்றபடியால் 5 சக 4 சய 2 என்ன அப்ப 3/5 சரியோ விளங்குனதோ எல்லாருக்கும் ஓகே உங்களுக்கு ஓகே இப்ப இதுக்கு என்ன மாதிரி இப்ப இந்த கணக்கு ரெண்டாவது கணக்கு 1/4 சக 2/3 சய 5/6 அதுக்கு பொதுவான தொகுதி என்னென்ன 4 12 ஓகே அப்ப 4 3 6க்கு பொதுவான தொகுதி எண் 12 அப்ப இதை வந்து 4ல் 1 என்னது 4/1 12 என்னென்று எழுதலாம் சமவெளி பின்னம் எழுதுறா 3/12 என்ன 3/12 சக இது 2/3 என்னண்டு வருதுன்னு தெரியுங்க 2 தர 4 அப்ப 8 3 தர 4 12 அப்ப 12/8/12 சய 6 12 ஆக்கணும்னா 2 அளவு இருக்கணும் அப்ப 5 தர 2 10 10/12 சரியோ இவ்வளவு சரிதானே அப்ப திருப்பி போட்டா 12 3 சக 8 சய 10 அப்ப 3 சக 8 சய 10 வந்து என்ன 1 3 மட்டும் 11 சய 10 1 1/12 விளங்கினது எல்லாருக்கும்
இதுவரையில இப்ப அடுத்தது இப்ப 2 3 இது பெருக்கல் பெருக்கலை தெரியும் தானே பேசுவோம் என்ன 2 3 5 அது கொண்டு சேர்த்து 1 3 என்றால் சொல்லுங்க நபிசனா அப்ப சொல்லுங்க 15 11 15 15 மேல் 11 என்னண்டு 11 வந்தது 15 மேல் 2 சார் 2 2 தர 1 3 தர 5 என்ன 5 தர 3 அப்படியே பெருக்கலாம் அதுல ஒன்றும் மாற்ற தேவையில்லை அப்ப 2 தர 1 வந்து 2 என்ன 2 கீழே 15 அதான் சுகம் இதை வந்து மாத்த வேணும் இதுக்கு என்னன்னு சொல்றது மேல கொண்டாடத்துக்கு முறையில்லா பின்னம் என்ன முறையில்லா பின்னமாக்கினால் 1 1 1 3 கொண்டு என்ன முறையில்லா பின்னமாக்குறது 3 மேல் 4 சார் 3 மேல் 4 3 தர 1 சக 1 அப்ப 4 3 தர இதை முறையில்லா பின்னமாக்கினால் 1 முக்கால் 4 மேல் 7 4 மேல் 7 நீ சுருக்குறது என்றால் 4 கேன்சல் பண்ணலாம் என்ன 7 கீழ் 3 7 கீழ் 3 முறையான பின்னமாக்க வேண்டால் 7 2 1 மிச்சம் 3 சரிதானே இல்ஷானி விளங்கினதோ இல்ஷானி விளங்கினதா அங்கே போட்டா நவிஷனா விளங்கினதா இல்ஷானி விளங்கினதா ஓகே 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 அடுத்ததுக்கு போவோம் இப்ப இனி பிரித்தல் இப்ப இதுதான் பின்னத்துல கொஞ்சம் கஷ்டமாக 3 ஸ்டெப்பை செய்கிறோம் பிரதுகள் இது வந்து பிரித்தல் 4 3 2 பிரிக்க சொல்லினோம் 2 பிரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் முதல் 2 பிரிக்கிறா என்ன செய்வோம் நாங்க முந்தி பின்னத்துல அதை என்ன மாத்திரம் நாங்க பெருக்கலா மாத்திரம்டா அதுக்கு என்ன செய்யணும் பெருக்கலா மாத்திரத்துக்கு நிகர்மார் செய்யணும் சார் என்ன சொன்னீங்க கவி நிகர் மாற்றம் செய்யணும் சார் நிகர் மாற்றம் செய்யணும் அப்ப பெருக்கலா மாத்திரத்துக்கு முதல் நிகர் மாற்றம் செய்யணும் அப்ப இது 4 3 2 நிகர் மாற்றம் செய்தா என்ன வரும் 2 நிகர் மாற்றம் செய்தா என்ன வரும் 2 மேல் 1 ஓ 2 மேல் 1 சரியோ அப்ப இந்த 2 4 அலகு என்றால் 2 2 தர 1 2 2 தர 1 கீழே 3 அப்ப 2 கீழ் 3 சரியா விளங்கினதா ஓகே அடுத்தது உங்களுக்கு உங்களோட வார்டுல செய்து போட்டு எனக்கு மறுபடியும் சொல்லுவீங்களா தனித்தனியா ஓகே எல்லாரும் செய்யுங்க தனித்தனியா பிரச்சனைன்னா சொல்லுங்க நான் விளங்கப்படுத்துறேன் நான் நீங்க உங்களோட வார்டுல முயற்சிக்கப்பட்டேன் நான் சொல்லவா ஓ நவிஷனா சொல்லுங்க 7 மேல் 6 7 மேல் 6 பாப்போம் என்ன செய்து பாப்போம் மற்ற யார் சரி என்று சொல்றீங்க யார் விட என்று சொல்றீங்க 7 மேல் 6 நவிஷனா கபி என்ன சரியா 7 மேல் 9 சார் 7 மேல் 9 நான் இன்னும் செய்து பார்க்கிறேன் என்னுடைய என்ன தெரியாது நீங்கள் டில்சானி சரியா என்ன 7 மேல் 6
ஏழின் மேல் 6 சார். தனவந்தினி இவங்களின் மேல் 6. ஓகே, அப்ப பார்ப்போம். இதை முறையான பின்னமாக்கினா என்ன மாதிரி? 7 2 9, 9 கீழ் 7 divided by, இப்ப இது 3 கீழ் 2 என்ன, அதை தரவாக்கணும். இப்ப நாங்கள் 9 கீழ் 2 தர 2 கீழ் 3. சாரி, இது 9 கீழ் 7 என்ன, 7 சாரி 7 7 2 கீழ் 3. அப்ப இதை 3 15 சுருக்கினால் 3 3 தர 2 6 6 கீழ் 7. அது சரியான விடை. சரியோ? அப்படி சரி வந்ததா? என்ன பிள்ளை ஓ விட்டீங்க? சார். என்ன பிள்ளை விட்ட நீங்கள்? சரிதானே? அப்ப ஓகே. அப்ப இதை முதல்ல என்ன முறையான பின்னமாக்க வேணும். அப்ப 9 கீழ் 7 முறையற்ற பின்னமாக்கி, இது 3 கீழ் 2 அதை பெருக்கலாக்கி அது சுருக்கிறது. அவ்வளவுதான் செய்ய வேண்டிய வேலை. சரியோ? அப்ப இன்னொரு குயிக்காண்டு செய்ய போறீங்களா? ஒரு கணக்கு செய்வோம். நாங்க 2 1 கீழ் 3 divided by 1 கீழ் 7. கரியை செய்யுங்கோ. அப்ப செய்து விட்டு மறுபடியும் சொல்லுங்க. நபிசனா சொல்லுங்க. கையை வச்சுட்டீங்க. ரெண்டுடன் 24 மேல் 1. 2 24 மேல் 1. நான் செய்து பார்க்கறது என்னுடைய எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் மற்றவே நீங்கள் கபி சார் 2 24 மேல் 1. மற்ற இல்ஷானி 2 24 மேல் 1 சார். மற்றது தனவந்தினி 2 24 மேல் 1 சார். எல்லாருக்கும் சரியான ஒரு மறுபடியும் வந்திருக்கு. பார்ப்போம், செய்து பார்ப்போம். 2 3 1 என்றால் அது 7 கீழ் 3. எடுத்து பிழைக்கு. 7 கீழ் 3 divided by 8 கீழ் 7. சரியா? அப்ப அது 7 கீழ் 3 தர 7 கீழ் 8. அப்ப அது 49 கீழ் 24. அப்ப 2 1 கீழ் 24. எல்லாரும் கட்டிக்காரர். சரியா? ஓகே, வெரி குட், ஹாப்பி. ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போவோம். இனி என்ன இருக்கணும் என்றால், இதுல 1 3 இருக்கு. அதின் அரைவாசி என்னென்று கண்டுபிடிக்கிறது. 1 3 அரைவாசி அதுதான் கேட்கவில்லை. 1 3 1 2 இவ்வளவு என பார்ப்போம். ஐயோ, அது என்ன மாதிரி ஒரு படத்துல கீறி உங்களுக்கு விளங்கப்படுத்தின. 1 3 என்ன, இதுதானே ஒரு இது இருக்கிறது. அதை 3 பிரிச்சா அது 1 3. அது இந்த அரைவாசி என்றா என்னென்று பார்க்கறது. இதை பேருந்து ஒவ்வொன்றையும் 2 பிரிச்சா அது 1 3 அரைவாசி இது. சரிதானே? அப்ப விளங்குதானே? தெரியலையா? இந்த 3ஐயும் பேருந்து 2 பிரிச்சிருக்கிறோம். பிரிச்சா இந்த அரைவாசி எவ்வளவுன்றதான் கேள்வி. இந்த அரைவாசி எவ்வளவு? இப்ப இதுல கோடுனா இதுதான் இந்த அரைவாசி. என்ற கோடுக்குள்ள இது அரைவாசி. சரிதானே? இப்ப என்ன மாதிரி யோசிச்சு பாருங்க. என்னன்றால், இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேக் இருக்குன்னு வைப்போமே. கேக்கை
மூண்டா பிரிச்சு பெற்று அதுல பேருந்து பாதியை உங்களுக்கு தந்தாச்சுன்னா 6 பங்கா தெரியணும். விளங்குதானே? இப்ப முதல்ல மூண்டா பிரிச்சு படுது. அப்ப அதை பேருந்து அது பின்னத்துக்கு 1 பங்கை வைப்போம், 2 பங்கை 1 பங்கை இப்ப சாப்பிடுவோம், அதுல அரைவாசியை தெரியணும். அதைத்தான் 3 அரைவாசி. அப்ப அது 1/6 பங்கு தான் நீங்க சாப்பிடுற இது. அதான் இப்ப இது ஒரு கேக் கண்டால் அதை முதல் சொல்லினா என்ன, 3 பேர் இருக்க வேண்டாம், 3ஆ பிரிச்சா 3/1. அதை 2 நேரத்துக்கு வைக்க வேண்டாம், என்ன ஒன்றையும் பேருந்து 2ஆ பிரிக்கணும். அப்ப அது 6/1 வருது. அப்ப என்ன கணித முறைப்படி என்ன செய்வது? 1/3 தர அரையால பெருக்கிறது. பெருக்கினால் 1/6. சரிதானே? அப்ப 1/3 அரைவாசி என்று சொன்னால் அப்படி. இப்ப 10 அரைவாசி எவ்வளவு? சொல்ல போறீங்க. 10 அரைவாசி எவ்வளவு? 5 சார். 5 சார். 5. 10 அரைவாசி 5 மாதிரி 1/3 அரைவாசி 1/6. சரியோ? விளங்குதானே? இது என்ன மாதிரி வருதுன்றது? ஓ சார். ஓகே. இப்ப இங்க பாருங்க, 4/5 இது 5ஆ பிரிச்சிருக்கு. இந்த இதை 4/5 அது இங்கே 1/3 கேட்கணும். சரிதானே? 1/3 என்ன? 4x5 இப்ப இந்த அளவும் அதுல 1/3. அப்ப அந்த இதை 1ஆ பிரிச்சா இது 5 15ஆ வருது. அதுல 4 பங்கு உங்களுக்கு வருது. 4x15. அது காண்றது உண்மையின்படி கணிதத்தின்படி 4/5 தர 1/3. சரிதானே? அப்ப அது 15/4. அப்ப இன்னண்டு வரைக்கும் தர அண்டதான் கருத்து. பெருக்க வேணுமா? இங்க வந்துருக்கு பாருங்க. 5/4 தர 1/3 என எழுதலாம். வழங்குதான். இப்ப வேற நாங்கள் கணக்கில் வேற பின்னன்று உண்டு. அதனுடைய அது இப்ப இதை பற்றி யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க அடைப்புக்குறிகள் என்ன மாதிரி எந்த ஒழுங்குல செய்ய வேண்டும்? இப்படி ஒரு கணக்கு வந்தால் பிராக்கெட்ஸுக்க போட்டு இப்ப இதுதான் இந்த ஒழுங்கு வேற கேள்விப்பட்டீங்களா? இது என்ன ஒழுங்குல செய்ய வேண்டும் ஒரு கணக்கு வந்தால்? பின்னங்கள்ல அல்ல, பின்னங்கள் ரெண்டும் இல்லை, எதிலும் ஒரு எந்த ஒரு பெருக்கல் பிரித்தலும் ஒரு காம்பினேஷன் வந்தால் அதை என்ன ஒழுங்கில செய்ய வேணும்ன்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அது பொட்மாஸ்ன்றது ஒரு மனதில் வச்சிருக்கிறதுக்கு சுகமா இப்படி ஒரு இதை தெரியணும். என்னென்ன முதலாவது B4 bracket, O4 off order. அதான் இப்ப நாங்கள் படித்தோம் 3/1 அண்டு வந்தது ஆஃப். அது இங்கிலீஷ்ல சொல்றேன் இஞ்சடக்க இன் வேல்யூ ஆஃப் ஓர்டர். டிவிஷன் என்ன வகுத்தல். மல்டிப்ளிகேஷன் பெருக்கல். அடிஷன் சப்ட்ராக்ஷன். இந்த ஓர்டர்லாம் நாங்கள் எந்த ஒரு கணக்கையும் அணுக வேணும். கணக்க காம்பினேஷனோட வந்தா முதலாவது பிராக்கெட், ரெண்டாவது ஆஃப், மூன்றாவது டிவிஷன், நாலாவது மல்டிப்ளிகேஷன், இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த ஓர்டர்ல செய்ய வேணும். இப்ப நாங்க கீழே போக நாங்க படிப்போம். அப்ப அதை ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். பயன்படும். இது நீங்க கணக்கு படிக்கிற நாள் முழுக்க இது வரப்போகுது தொடர்ந்து உங்களோட இலக்கங்கள் மாதிரி. அதனுடைய இந்த வடிவா தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரியோ? இப்ப இந்த இதுல பாருங்க, இதுல முதல்ல நாங்க படிச்சது தான் இதை சொல்லினோம். 6/25 5/12 ஆஃப் சொல்லுவேன். சரியோ? அப்ப இதை கணக்கா செய்தோம்னா எவ்வளவு வரும்? 5/12 ஆஃப்
ஓ இன் அஞ்சில் 12 இவ்வளவு இந்த இது ஒரு கணக்கு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். 6 25 அஞ்சில் 12 எவ்வளவு? சார் ஒன்றின் கீழ் 10. எத்தனை எண்கள் 10? 2 மேல் 5. இன்னும் என்ன விடுவோம் பார்ப்போம். என்ன என்ன மொழி நானும் செய்து பார்க்கல. ஆனால் எனக்கு ரெண்டும் சரிமாய் தெரியல எனக்கு. 50 மேல் 6 சார். 50 மேல் 6 இல்லை. இப்ப சொன்னாங்க என்னண்டு இப்படி இப்படி இன்னண்டு வந்தா முதல் இங்க செய்தாங்களே இல்ல என்னண்டு செய்த நாங்கள் 5 4 1 3 என்னண்டு இங்க கண்ட நாங்கள் பெருக்கியில் கண்ட நாங்கள். அப்ப 300 மேல் 30 சார். 300 மேல் 30 சரி. அதை சுருக்கலாமே. 3 மேல் 1 சார். இல்லை. 30 300 சரி. அதை சுருக்கினால் 30 மேல் 1 சார். அதுவும் பிள்ளை. 10 1 30க்கு மட்டும் 30 தான் சுருக்குவீங்களா என்ன? 30 மேல இருக்கு, கீழே 300 எல்லாம் இருக்குது. அப்ப அதுல கவனமா இருக்கணும். அதுல கணக்குக்கு அதான் மற்ற பாடங்கள் மாதிரி இல்ல. கணக்கில் ஒரு மொழி தான் சரியா இருக்கேன். அப்ப 2 3 மொழி சரியா வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, குறைவு. அங்க சிலவள பேருந்து போக போக வேற 2 மொழி சரியா இருக்கிறது. ஆனா பொதுவாக கணக்கென்றால் சரி அல்லது பிழை தான். அப்ப அதுக்கு இடைப்பட்ட ஒன்றும் இருக்கலாம். என்ன இலங்கையை பற்றி ஒரு கட்டுரை எழுதுக என்றால் அதுல நீங்கள் என்ன விதமாக எழுதலாம். அதுக்கு பார்த்து இது சரி, அதுல கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழையாண்டு சொல்லி அப்படியே மார்க் பண்ணலாம். இதுல கணிதத்தை பொறுத்த சரியான மொழி ஒன்றுதான் என்ன. அப்ப இது இப்ப 6 கீழ் 25 இருக்கு. அதுகின்ற 5 கீழ் 12 காண சொல்லி இருக்கணும். அப்ப வரதானே 5 கீழ் 12 எந்த பெருக்கள் தான் உங்களுக்கு கஷ்டப்படுத்தினது வாங்குதோ. அப்ப இதை 6 உடனே சுருக்கலாம். 6 இங்க சுருக்கினா 2, 5 25 சுருக்கினா 5. அப்ப இங்க 1 இங்க 1. அப்போ 1 கீழ் 10 விஸ்வமானம் ஏதோட்டோ விளங்கினதோ. இப்ப என்னென்னு நான் செய்தாண்டு முழுக்க பெருக்கி முதல் சுருக்க பார்த்தா ஈஸியா இருக்கும். என்ன இப்ப திருப்பி செய்து பார்ப்போமே. அதை திருப்பி இப்ப நீங்கள் என்ன செய்தீங்கன்னா 6 25 தர 5 12 என்ன. அதை நீங்கள் செய்கிறீங்கள் 6 5 30 போடுறீங்கள். 12 25 300 வந்தது. அதான் நீங்க கண்டுபிடிச்ச மறுமொழி. இப்ப அதை பேஞ்சு சுருக்கிறதுக்கு என்ன 10ஆல சுருக்கலாம். 10ஆல இல்ல 30ஆல சுருக்கலாம். 30ஆல சுருக்கினால் 1 30 10 தான் 300. 1 கீழ் 10. இதை நான் இங்கே சுருக்கினோடையால் மற்ற மாதிரி செய்தேன். நான் பெருக்கல் சுகமாக்குறதுக்கு இது 12 25 அதுக்கு கொஞ்சம் கஷ்டமான பெருக்கல். இங்க 30 சுருக்குறாலும் அது கொஞ்சம் சுருக்க கஷ்டம். அப்ப 1 கீழ் 10 சரி. இது விளங்கினதா நிலையில இருக்கும்? கஷ்டமா இருக்கும்? விளங்கினதா? இன்னொன்று தந்தா செய்வீங்க சரிதானே? ஓகே. அப்ப இதுக்கு போவோம். இப்ப இதுல வந்துதான் நாங்க இப்ப இதை மறக்கையில் என்ன பொட்மாஸ் என்ன சாமான் முதல் பிராக்கெட் ஆஃப்
பேருந்து டிவிஷன் பேருந்து மல்டிப்ளிகேஷன் பேருந்து அடிஷன் பேருந்து சப்ட்ராக்ஷன். சரியோ? அப்ப இதுல வந்து இப்ப இதை இந்த மாதிரி முதல்ல இதை செய்ய வேண்டி வரும். இதை பார்த்து சொல்லி போட்டு பேருந்து போகும். 1 2 போடுவோம் நாங்கள். இப்ப இதுல எத்தனை போட்டிருக்கலாம் கணக்குகள்? 1 2 3 இதுல 4. இதுல முதலாவது in sir, இன். in sir, எல்லாரும் சரியா? கபி சரி. முதலாவது வந்து sir. இன். இந்த ரெண்டாவது எதை செய்யணும்? வகுத்தல் sir, வகுத்தல். வகுத்தல். ஓகே. அப்ப ரெண்டாவது வகுத்தல். மூன்றாவது பெருக்கல். என்ன? நாலாவது வந்து கூட்டல். சரிதானே? அப்ப இப்ப செய்யறால் 1/4 அதை எப்படியே வச்சுக்கொண்டு இப்ப செய்யலாது. அது முதலாவது மட்டும் செய்வோம். இப்ப 6/5 அரை பை 3/2 இதுதான் சர. இப்ப சொல்ல போறோம் இன்னண்டபடியா 4/3. இப்ப இதை சுருக்கினா எவ்வளவு? 4/3 வர 3/2 2 sir, 2 சரியான விடை. அப்ப இப்ப இதுக்கு பதிலா நாங்க 2 போடலாம். என்ன? அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? அடுத்தது என்ன செய்ய போறோம்? ரெண்டாவது வந்து வகுத்தல். என்ன? அப்ப சக 5/6 அரை வகுத்தலுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் அது தரவாக்குறதுக்கு பெருக்கலா மாற்றும், பெருக்கலா மாத்தணும். என்ன? தரகளா மாத்தி. அப்ப 2. சரியா? இது விளங்கினது ஏன் போட்டு நான் இப்படி அதை கீழே அதையே போட்டு நான் 2 தரகளாக்கினா அரை. அப்ப அரை வந்து பெருக்கலாக மாத்தியாச்சு. இப்ப இது பெருக்கினா எவ்வளவு? இப்ப இது 2ஐயும் பெருக்கினா எவ்வளவு? அரை இன்றி அரைவாசி எவ்வளவு? என்ன பெருசா யோசிக்குவீங்க? 4/1 sir. 4/1. சரியா? அது வந்து 4/1. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த தரவை செய்ய போறோம். என்ன? அப்ப அது வந்து 1/4 5/6 தர 1/4. இது எவ்வளவு? இப்ப 5/6 தர 1/4 எவ்வளவு? 24/5. 24/5. எல்லாரும் கட்டிக்கற வாரீங்கள். ஓகே. 24/5 6×4 5 சரிதானே? அப்ப இனி அடுத்தது என்ன? அடுத்த வரி. அப்ப அடுத்தது வந்து முதலாவது கூட்டலுக்கு போக போறோம். கூட்டல் என்ன? 1/4 சக 5/24. அப்ப இதே செய்து காட்ட போறீங்க. 4 பேரும் செய்து விட்டு சொல்லுங்க, யார் செய்தியை செய்றீங்கன்னு பார்ப்போம். சார் 11/24. 11/24 சரியான விட. மெட்டாக்களம் செய்த நீங்களோ கவி? தொகுதி என்ன? 24 இல்ல? கூட்டுறதுக்கு தொகுதி 24. 24 இது 6ஆல பெருக்கணும். 6ஆல பெருக்கணும் 6 கீழ் 24. 6×24 5×24 கூட்டினா 6 5 11. அப்போ அது வந்து 11/24
11 சரியோ? அப்ப இந்த இப்படியான கணக்கெல்லாம் நீ இப்ப நான் சோதனை சொன்னா இல்ல, இதுகள் வேற இப்படியான கணக்கு. சரியோ? அதனுடைய கொஞ்சம் கவனமா பாருங்க. விளங்க வேணும். விளங்காட்டி இது கையெழுத்து காட்டுறதுதான் அல்லது எனக்கு ஒரு இதுல வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டாலே நான் விளங்கப்படுத்தி விடுவேன். சரியோ? ஓகே. அப்ப இது இந்த மெத்தட் காட்டி இருக்கணும். அது உங்களுக்கு விருப்பம் என்றால் பாவிக்கலாம், விருப்பம் இல்லாட்டி என்ன செய்யணும்டா நான் இப்ப இந்த 1-2 போட்டு அதே மாதிரி பிராக்கெட்டை போட்டு காட்டினேன். எந்த ஆர்டர்ல பிராக்கெட்டை முதல் செய்யணும். இன்னன்றதுக்கு முதல் சின்ன பிராக்கெட், முதலாவது பிராக்கெட், பேருந்து பிரிக்கிறதுக்கு 2வது பிராக்கெட், பேருந்து 3வது பிரிக்கிறதுக்கு இன்னொரு பிராக்கெட், இதுக்கு இன்னொரு பிராக்கெட். இதை தனியாக செய்யும். அப்ப அது உங்களோட விருப்பம். அப்படி செய்கிறாண்டா செய்து பார்க்கலாம். இப்ப இந்த கணக்கை செய்கிறாண்டா என்ன செய்யணும்? இதை முதல் செய்யணும். இப்ப இதுக்கு பிராக்கெட்டை போடு. என்ன 2வது இதையும் சேர்த்து ஒரு பிராக்கெட். இந்த 3வது இதையும் இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு பிராக்கெட். இது ஒரு பிராக்கெட்டுக்கு வருது. இன் முதல் பிரித்தல் வகுத்தல் 2வது, 2 வகுத்தல் 3வது, இது பெருக்கல் 4வது. சரியோ? பெருக்கல்ல இருந்து 5வது கழிக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து கழிக்கிறது. இது ஓடர் விளங்கினதோ அல்ல செய்து பார்க்க போறீங்களோ? என்ன நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேச்சினேட்டா எனக்கு உதாரணம் அடுத்த கிழமை செய்வோமா? மற்ற இதுல ஒரு உதாரணம் இருக்கு, சுருக்கு அவ்வளவுதான். அது அப்ப எல்லாம் இதாக உதாரணம் நான் செய்து காட்டியிருக்கலாம். இப்ப இதாக பாருங்க. 1 சக 6ல் 1 சக 4ல் 1 4ல் 10 சுருக்கி விடை வடிவத்து தருக. அப்ப முதலாவது என்ன செய்யணும்? இன்ன செய்யணும். என்ன அப்ப இன்ன செய்யறதுக்கு இது பிராக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய முதல் பிராக்கெட். பிராக்கெட்ல செய்யறதுக்கு இதை இதாக்கி என்ன தொகுதி என்ன கொண்டாக்கி இதை கூட்டினால் 5×12 பேருந்து தர போட்டு 4×10. அப்ப இது பிராக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய இதை முதல் செய்யணும். இது 2வது. இப்ப இதுல இது முதல், இது 2வது. இதுல எது முதல்? 1, 2, இதுக்குள்ள இதுல இருக்கு 3. சரிதானே? இது 3. இதை முதலாவது கழிக்கலாம். இது தனியா பிராக்கெட்டுக்கே இதை பிரிக்கலாம். 3 இதை பெருக்கலாம். 2 பிரச்சனை இல்லை. ஹோம்ஒர்க்கை அனுப்பி விடுறேன். இதை நாங்கள் வாரக்கிழமை மிச்சத்தை பார்ப்போமா? தொடர்ந்து இது கஷ்டமெண்டா விடுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க. ரவி ஓகே. சரியோ? வணக்கம். வணக்கம் சார். அடுத்த கிழமை சந்திப்போம். தேங்க்யூ சார். ஓகே. Thank you, sir. ஓகே.